பறவைகளோ சிறகடிக்க, விண்ணில் வெடிவெடிக்க, விண்ணை போல் பளபளக்க, பல பேருக்கு பலவிதமாய் அமைகிறது இந்த தீபாவளி. 3 நாட்கள் விடுமுறையில் 3வது நாளிரவில் 30 நாட்கள் இருந்திருக்கலாமோ என மனம் வருந்தும் மாணவர்களின் தீபாவளி. மத்தாப்பு வெடிக்கையிலே மழை வந்து மறைத்திடுமோ, மத்தாப்பு வெடிக்கையிலே மழை வந்து மறைத்திடுமோ, நமக்குத்தான் போய்விடுமோ என மனம் கலங்கும் சிறுவர்களின் தீபாவளி. விதவிதமாய் வித்தியாசமாய் விருப்பமுள்ள பண்டங்களை விழுங்க முடியாமல் விழுங்கிவிட்டு வேதனையில் தவிக்கும் பெரியவர்களின் தீபாவளி. புத்தாடையின் புகழை பூலோகம் புகழாதா என புலம்பி தவிக்கும் புதுயுக இளைஞரின் தீபாவளி. மனைவிக்கு பட்டாடை, புதவனுக்கு புத்தாடை, மற்ற செலவு பல உண்டு என குழப்பத்தில் இருக்கும் குடும்ப தலைவரின் தீபாவளி. தீபாவளிக்கு தீபாவளி மட்டுமாவது புத்தாடை கறிக்கஞ்சி கிடைக்காதா என ஏங்கும் ஏழைகளின் தீபாவளி. விலையுயர்ந்த ஆடை அணிகள், உண்ண முடியா பல்வகை உணவு வகைகள், வானை வண்ணமயமாக்கும் வெடி வகைகள், இது வசதியான தீபாவளி. ஆசை ஆசையாய் தின்ன முடியாது தின்னுவிட்டு, உண்ண முடியாது உண்ணுவிட்டு, வயிற்று வலிக்க மருத்துவமனையில் குறிப்பிடும் இது பேராசைக்காரர்களின் தீபாவளி. கவலை கொட்டு விட்டு விட்டு கவலை விட்டு எல்லாருமே கூடி வந்து ஒன்னா சேருங்க. தட்டு தட்டு மேலும் தட்டு டப்பான் டப்பான் டப்பாங்குத்து எல்லாருமே அடிப்பட ஒன்னா சேருங்க. சொந்தம் பந்தம் இல்லாம வாழ்க்கை எனக்குமே நிக்காதுங்க. பாசம் நேசம் இருந்தா தானா சேரும் நம்ம பின்னாடி கூட்டம் கூட்டம். இதுதான் அதிரடி வானத்துல கலர் வெட்டி ஊரெங்கும் ஜொலிக்குது சரவடி தீபாவளி. இதுதான் அதிரடி வானத்துல கலர் வெட்டி ஊரெங்கும் ஜொலிக்குது சரவடி தீபாவளி. Diwali, Happy Diwali, Diwali, Diwali.
இன்றைக்கு ஆபத்தினுடைய இன்னல்களை சிறிதும் உணராத அயலமீன் போலவே வீட்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த தீப ஒளி திருநாளுடைய வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி இந்த தீப ஒளி திருநாள் இப்ப பாருங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல தான் வந்து நின்றுட்டு இருந்தேன். இப்ப வருவதற்காக நின்றுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அப்படியே வாய் லேசா அப்படி கோடிக்கிட்டு கையை லேசா அப்படி ஆட்டிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி இல்லாம எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்துருச்சு. என்னடா இது, இந்த பையன் இப்படி இருக்கானே என்னன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பையனை கூப்பிட்டு அப்படி கேட்கிறேன். அவன் சொல்றான், ஐயா பேசாம இருங்க, அவன் வந்து செல்ஃபி எடுக்கிறான். இப்ப பாருங்க, இன்னும் பேச போகணும்னு வச்சுருங்க, இந்த திரைப்படங்கள் மாணவர்களை ரொம்ப மாற்றிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கொரோனாவுடைய காலம் இன்னும் நிறைய மாற்றிருக்குது. கையில செல்போனு ஒரு காலத்துல பார்த்தோம்னா இந்த செல்போன்லாம் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து டெலிபோன் தான் இருக்கும். டெலிபோன் மணி அடிச்சுச்சுன்னா வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய சொந்தங்களை எல்லாம் வீட்டுக்கு உள்ளே கூப்பிடுச்சு. நான் பேசுறேன். ஆனா இன்று மணி அடித்தால் ஒவ்வொருவரையும் வீட்டிலிருந்து வெளியே ஓடச்சு. ஆளாவது ஒரு செல்ல தூக்கிட்டு ஓடுறாங்க மாடிக்கு. கேட்டா டவர் பிரச்சனை, டவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வரலாற்றினுடைய பெருமைகளை தெரியாம இருக்கிறீங்க. கண்டிப்பா வரலாற்றுடைய பெருமையை தெரிஞ்சுக்கங்க. பூமி பந்தில் முதலில் பூக்கம் புரிந்து நீயும் பாடுவனே, பூ உலகை உள்ளம் கையில் வைத்தோர் உணர்ந்து நீயும் உறுதியடே. தமிழே தமிழே வணக்கம் தாய் தமிழே உலகை இயக்கும். தமிழே தமிழே வணக்கம் தாய் தமிழே உலகை இயக்கும்.